ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ ரேஷ்மா தானே? பரவாயில்லையே, பேர்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க. நீ என் தம்பியோட ஃப்ரெண்ட் ஆச்சே, உன்னை எப்படி மறக்க முடியும்? வெளியவே நின்னு பேசிட்டு இருக்கியே, உள்ள வா. இல்ல மேம், பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா, நீ என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? சாச்சா, இன்னைக்கு பேசிட்டு போறதுக்காக வரல, உங்க சிவாவை கையோட கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். சிவா, என் கூட வா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வா சிவா. என்ன அக்கா இருங்கக்கா. என்ன ரேஷ்மா? வா. என்ன சிவாவை மட்டும் கூப்பிடுற? அயலி வர வேண்டாமா? அயலி எதுக்கு மேம் வந்துகிட்டு? அவங்களுக்கு இங்க ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும், அவங்க அதை பார்க்கட்டும். நான் சிவாவை மட்டும் கூட்டிட்டு போறேன். என்ன? ஒரு நிமிஷம் சும்மா இரு. மேடம், நான் சிவாவை கூட்டிட்டு போறேன். என்கிட்ட ஏன் அதை கேக்குற? அவனோட வைஃப் தான் இது ஒரு காளி. இவ ஓகே சொன்னா நீ சிவாவை கூட்டிட்டு போலாம். அயலி, நான் சிவாவை கூட்டிட்டு போலாமா? சரி, கூட்டிட்டு போ. தேங்க்யூ அயலி. சிவா, அதான் பெர்மிஷன் கிடைச்சிருச்சுல, வா நம்ம போலாம். ஏண்டி இப்படி இருக்க? உனக்கு தான் எதுலயுமே பிடிவாதமா இருந்து பழக்கமே இல்லையே, அப்புறம் ஏன் சிவா விஷயத்துல மட்டும் ரொம்ப பிடிவாதமா இருக்க? சிவா ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாரு. ரேஷ்மா அந்த உரிமையில அவரு வெளியில கூட்டிட்டு போயிருக்கா. அதனால ஏன் நான் அப்செட் ஆகணும்? அப்படின்னா நான் சிவாவை லவ் பண்றேனா? இதுக்கு மேலேயும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய முட்டாள்தனம். நான் ஏன் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன்? சிவா கிட்ட சொல்றதுக்கு எனக்கே இவ்ளோ ஈகோ. இப்படியே நான் இழுத்து அடிச்சதாலதான் ரேஷ்மா முந்திக்கிட்டான். ஆனா சிவாவும் அவளை கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஓகே சொன்னாருன்னே தெரியலையே. அவரு என்ன தானே லவ் பண்றேன்னு சொன்னாரு. அவரும் மனுஷன் தானே, எத்தனை நாள் தான் எனக்காக வெயிட் பண்ணுவாரு. அதான் வேற வழி இல்லாம ரேஷ்மாவுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஆனா அவரு கண்டிப்பா விருப்பத்தோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்க மாட்டாரு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இப்ப போய் நான் சிவா கிட்ட லவ் சொன்னா அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? இத்தனை நாளா லவ் சொல்லாதவன் இப்ப கல்யாணம்னு சொன்னதும் வந்து ப்ரொபோஸ் பண்றான்னு நினைக்க மாட்டாரு? இப்ப கூட நான் ஏன் பிரஸ்டீஜ் பாக்குறேன்? சிவா என்ன தப்பா நினைப்பாரா? கண்டிப்பா நினைக்க மாட்டாரு. ஆனா நானே ஏன் அப்படிலாம் நினைச்சுக்கிறேன்? இப்ப விட்டா சிவா போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் ஏன் சிவா கிடையாது. அயலி, தைரியமா முடிவிடு, ரொம்ப யோசிக்காத. ஓ ஃபீலிங்ஸா இருக்கணும்ல, அதனால தானே நான் ரேஷ்மா கூட வெளியவே போனேன். ஆனா இப்ப கூட நல்லா சமாளிக்கிறாளே. ஐலி, அம்மா ஏன் நீங்க தனியா உட்காந்துருக்க? ஏன் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, நான் உன்னை ஹால்ல தேடிட்டு இருந்தேன், பார்த்தா நீ இங்க உட்காந்துட்டு இருக்க, அதான் ஏன்னு கேட்டேன். நீங்க எதுக்கு என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு ஒரு காஃபி வேணும், கிடைக்குமா? அவ்வளோ அர்ஜென்ட்டா வெளியே கூட்டிட்டு போனா ஒரு காஃபி கூட வாங்கி தரலையா? நான் ரேஷ்மா கூட போன அடுத்த 5 மினிட்ஸ்லயே வீட்டுக்கு வந்துட்டேன். அது சார் வர சொன்னதும் கிளம்பி போயிட்டா. நான் வந்து இவ்வளவு நேரமா ஹால்ல பாவை கூட விளையாடிட்டு இருந்தேன்.
நான் ஒரு காஃபி தானே கேக்குறேன், அது கூட போட்டு தர மாட்டியா? விஜயகுமார் சார் ஏதோ லொகேஷனை ஷேர் பண்ணி என்னங்க வர சொல்லியிருக்காரு. லொகேஷன் மட்டும்தான் சென்ட் பண்ணிருக்காரா? வேற எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லையா? ஆஹா, இல்லையே, லொகேஷன் மட்டும் தான் அனுப்பியிருக்காரு. எந்த டீட்டெயிலும் இல்லாம லொகேஷன் மட்டும் அனுப்பியிருக்காரு, அதுவும் உங்க போனுக்கு மட்டும் அனுப்பியிருக்காரு. அப்ப கண்டிப்பா ஏதாவது எமர்ஜென்சியா தான் இருக்கும். அப்ப வா, சீக்கிரமா அந்த லொகேஷன்ல போய் பார்ப்போம். வா. ஹாய் சிவா. ஹாய். என்ன ரேஷ்மா நீங்க இருக்க, சார் வரலையா? அப்பா எதுக்காக இங்க வரணும்? அவரு அவரோட டியூட்டிக்கு போயிட்டாரு. அது இல்ல, சார் தான் இந்த லொகேஷன் அனுப்பி வர சொன்னாரு. அந்த மெசேஜ் அனுப்புனது அப்பா இல்ல, அவரோட போன் எடுத்து நான் தான் அனுப்புனேன். ரேஷ்மா, உனக்கு இதெல்லாம் விளையாட்டா போச்சா? சார் நம்பர்ல இருந்து மெசேஜ பார்த்ததும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஓடி வந்தோம். நீ பண்ணது பெரிய தப்பு. ஆமா, எதுக்காக எங்களை இங்க வர சொன்ன? நான் எங்க அயலி உன்னை வர சொன்னேன்? நான் சிவாக்கு மட்டும் தானே மெசேஜ் பண்ணேன். என்ன ஆ, அது எதுக்கு ரேஷ்மா என்ன வர சொன்ன? துணி கடைக்கு எதுக்காக வர சொல்வேன்? நமக்கு ட்ரெஸ் எடுக்கதான். என்ன சிவா அப்படி பாக்குற? நமக்கு தான் கூடிய சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுல்ல, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாமா? இது ஓகே, வேற கலர் காட்டுங்க. சரிங்க மேம். இது வேண்டாம், வேற எடுங்க. ஓகே மேம். நான் வச்சு பாக்குறேன். வாவ், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஐலி, இந்த Dress சிவாக்கு கரெக்டா இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, ஐலிக்கு எனக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு நல்லாவே தெரியும். ஓ, இத கொடுத்துருங்க. ஓகே. ஓகே சிவா, வா உனக்கு கோட் சூட் பார்க்கலாம். ஆ